வணக்கம் ஜாக்லின். ஹாய், வணக்கம் வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ ஸ்டார்ட். ஓகே, வெளியே வந்த பிறகு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இவ்ளோ லவ் நம்மளுக்கு இருக்கா வெளியில, இது தெரியாம நம்ம உள்ள வந்து ஐயோ அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு இடத்துல நம்ம யாருமே பாராட்ட மாட்டாங்களேன்னு பயங்கரமா ஏங்கி இருப்போம். உள்ள வெளியில வந்தா உனக்கு வா நாங்க இவ்வளவு லவ் தரோம் அப்படின்னு நிறைய மக்கள் இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலி இங்கே நிறைய லவ் வந்துட்டு இருக்கு. என்னது? நிறைய லவ் வந்துட்டு இருக்கீங்க. ஸோ நீங்க வெளில வந்தோடனே ஃபர்ஸ்ட் பண்ண விஷயம்னா என்ன விஷயம்? நான் வெளியில வந்து ஃபர்ஸ்ட் போய் எங்க மம்மியும் பார்த்தேன். அதுக்கப்புறமா வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட நிம்மதியா கொஞ்ச நேரம் உட்காந்து இந்த ஃபில்டர் எல்லாம் போடாம நம்ம பேசி நம்ம மனசுக்கு தோணுனதை நம்ம பேசிட்டு கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் நிம்மதியா போய் தூங்கினேன் என் பெட்ல. அதுதான் அப்ப நான் ஃபர்ஸ்ட் விஷயம் வெளில வந்த உடனே. பிளஸ் என்னோட வீட்டு முன்னாடி என்னோட ஊர்ல இருக்கிறவங்களே ஒரு 50 பேர் வந்திருந்தாங்க. ரொம்ப லேட் நைட் தான் நான் வீட்டுக்கு போனது. அப்பெல்லாம் பார்க்கும்போது ஐயோ நம்ம சின்ன வயசுல இருந்து வளர்ந்த இடம் அவங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருக்குன்றது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சவுண்ட் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சவுண்ட் வந்து விளையாட்டுத்தனமா, இப்ப எப்படி நீங்க வெளியில இருந்து அவங்க கியூட் அப்படின்னு நினைச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி எனக்குமே உள்ள வந்து செம்ம காமெடியா ஃபன்னியா நிறைய இடத்துல நம்ம ரொம்ப டவுனா இருக்கும் போதெல்லாம் வந்துட்டு சவுண்ட் எனக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. பிளஸ் அதான் சொல்றேனே, எல்லார்கிட்டயுமே எல்லாமே நல்ல விஷயங்கள் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்க முடியுமான்னு அப்படி இல்ல. சம்டைம்ஸ் சவுண்ட் வந்து கொஞ்சம் திட்டுவா, சண்டை போட்டுப்போம், இதெல்லாம் எங்களுக்குள்ள இருக்கும். பட் யார்கிட்ட தான் இருக்காது அது. வெளியில இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படிதானே. அப்படி இல்லைன்னா தான் அது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி ஏதோ இடத்துல நடிக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். 2 பேருக்குமே கருத்து வேறுபாடுகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் ஆனா ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், அவளுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி நீங்க வீடியோஸ் எல்லாம் பார்க்கும் போதே தெரியும். அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும், ஜென்யூனா இருக்கும். வெளியில வந்தோடனே எனக்கு இன்னும் அதிகமா ஆயிடுச்சு லவ். அந்த அளவுக்கு கியூட்டா இருந்துச்சு நிறைய விஷயங்கள். சவுண்ட் ரயான் கிட்ட போன் பண்ணி பேசுனீங்களா ஜாக்? எஸ், ஃபர்ஸ்ட் வெளியில வந்ததுக்கு அப்புறமா பிக் பாஸ்ல இருக்க கண்டஸ்டன்ஸ்ல யாருக்கிட்ட நான் பேசினேன்னா சவுண்ட் கிட்டயும் ரயான் கிட்டயும் தான். நான் ரயானுக்கு போன் பண்ணேன், ரயான் சவுண்டுக்கு போன் பண்ணி நாங்க 3 பேரு கான்ஃபரன்ஸ்ல பேசணும். செம்ம ஜாலியா இருந்துச்சு. அதான் சொல்லிட்டு இருந்தோம், வெளியில யார்கிட்ட பேசுறதுன்னு தெரியல, நம்ம 3 பேர் வீட்டுக்குள்ள பேசி இப்போ ஏதோ டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிருந்தோம். செம்ம ஜாலியா இருந்துச்சு, ஹாப்பியா இருந்தது. மீட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம். கண்டிப்பா உங்களுக்காக நான் வந்து மீட் பண்ணும்போது ஒரு போட்டோ எடுத்து போடுறேன். அமேசிங். டாப் 5ல உங்க மைண்ட்ல யாரெல்லாம் இருந்தாங்க? என் மைண்ட்ல டாப் 5ல இருந்தது வந்து முத்துக்குமரன், தீபக் அண்ணா, மஞ்சரி, சௌந்தர்யா, நானு. ஸோ நிறைய கேள்விகள் பாத்தீங்கன்னா ரயன் இல்லைன்னா சவுண்ட், எதை சொல்லுவீங்க? யார சொல்லுவீங்க? ரயன். சவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா ஒரு சில இடத்துல வந்து ரயன் என்ன பெட்டரா புரிஞ்சுக்கிறானோன்னு எனக்கு தோணும். பிளஸ் எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலும், என்ன ஒரு பிரச்சனை நடந்தாலும் ரயன் வந்துட்டு நான் அழுகிறேன், நான் கஷ்டப்படுறேன்னா எனக்காக அந்த இடத்துல யோசிக்கவே மாட்டான் கொஞ்சம் கூட. அது என்னவா இருக்கும், அந்த வீட்டுக்குள்ள வந்து நம்மள வந்து நிறைய இடத்துல ஐயோ இவங்க டாமா பண்றாங்க அது இதுன்னு சொல்லும் போது என்ன ரொம்ப முழுசா நம்பி என் பக்கத்துல வந்து நின்ன பர்சன் வந்து ரயன். சோ அப்படி இருக்கும்போது எனக்கு ரயனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிளஸ் நான் ஏதாவது ஒண்ணு என்ன சொல்றது, இப்படி பண்ணாதரா அப்படின்னு நம்ம ஒரு தம்பி அப்படியே கொட்டி சொல்லும் போது கூட அது அவனுக்கு பிடிக்குதோ இல்லையோ அப்பத்திக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு பிடிச்சதுதான் பண்ணுவான். ஆனா அது ஒரு மாதிரி ஸ்பெஷலா இருந்துச்சு அந்த பாண்ட். ஜாக், முத்துவை பத்தி சொல்லுங்க. முத்துவை பத்தி கண்டிப்பா சொல்லுமே, எப்படி கேட்காம இருப்பீங்க. முத்து வந்து அவன் வந்து ஒரு நல்ல காம்படிட்டர். எனக்கு வந்து நான் உள்ள போனதுல இருந்து ஒருத்தர் நான் ஒரு விஷயம் யோசிக்கிறேன் அப்படின்னும் போது ஆப்போசிட்ல வந்து அவனுமே ஒரு விஷயம் யோசிச்சுட்டு வரும்போது ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு புதுசா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு காம்படிஷன் ஃபீல் பயங்கரமா கொடுக்க வச்சது முத்து தான். பிளஸ் அது வெறும் வார்த்தைகளா மட்டும் இல்லாம செயல்களையுமே வந்து அவன் நிறைய இடத்துல வந்து ஒரு பயங்கரமான எஃபர்ட் போடுவான். இப்ப வீக்லி வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு திட்டுவாங்க, இல்ல வந்துட்டு சூப்பர்னு சொல்லுவாங்க. அந்த 2 இடத்துலயுமே முத்து எப்போதுமே இருப்பான். ஏன்னா அவன் அந்த வாரம் அவனையே பெட் பண்ணி அவன் ஒரு விளையாட்டு விளையாடி இருப்பான். அது கெட்டதா இருக்கட்டும் நல்லதா இருக்கட்டும், ஆக மொத்தத்துல கடைசியில மக்களுக்கு அது என்டர்டெய்னிங்கா இருக்கணும். எல்லா டைமுமே நம்ம சூப்பர்னு சொல்ல வச்சிடணும்ன்றதுக்காக ஒரு மாஸ்க் போட்டுட்டோ ஒரு சேஃபா விளையாடணும்னு முத்து எப்பவுமே விளையாடினதே கிடையாது. அதனால ஒரு அவ்வளவு ஜெயிக்கணும்ன்ற வெறி அவன்கிட்ட எனக்கு பார்க்கும்போது அது ஒரு மாதிரி
செமப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். சவுண்ட் ரன்னர் அப் வருவாங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்த்தேன். ஏன்னா சவுண்ட் வந்து ஜெனரலி யாருன்னா அதான் வீட்டுக்குள்ள சொல்ற மாதிரி தான். அவ வந்து எவ்வளவு கோவப்பட்டாலும் எவ்வளவு கத்துனாலும் அவகிட்ட நம்மளால தூரமா போவே முடியாது. அந்த மாதிரி ஒரு பர்சன் அவகிட்ட நிஜமாவே ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு. ஏதாவது ஒண்ணு பண்ணி நம்ம சிரிக்க வச்சிருவா. ஏதாவது ஒண்ணு பண்ணி அவ கியூட்டா நம்மள வந்து ஐயோ இவ அவங்களுக்கு குழந்தை இல்ல. நான் வந்து 2 வாரத்திலேயே சொல்லியிருப்பேன் அவங்களுக்கு குழந்தை. அப்பெல்லாம் என்ன திட்டுவாங்க மொத்த கிறிஸ்டியும் சேர்ந்துட்டு. பட் ஆனா கடைசியில பார்த்தா எல்லா வெளியில இருக்க மக்களுமே அவ ஒரு குழந்தை இன்னசென்ட்னு சொல்லும்போது எனக்கு அது எப்பவுமே அவகிட்ட தோணி இருக்கு. அவகிட்ட அந்த ஒரு மேஜிக் இருக்கு. அதனால நான் நினைச்சேன் முத்து. நான் வெளியில வந்ததுக்கு அப்புறமா நான் டெஃபினட்டா நினைச்சது முத்து சவுண்ட் 2 பேருமே அந்த ஸ்டேஜ்ல இருப்பாங்க அப்படின்றத நினைச்சேன். கமெண்ட்ல ஒரு 50 கமெண்ட் மட்டும் லவ் யூ ஜாக், மிஸ் யூ ஜாக். லவ் யூ சோ மச், மிஸ் யூ. எனக்கே ரொம்ப மிஸ்ஸிங்ஸா இருக்குங்க. உங்களுக்கு நீங்க சொல்றீங்க ஐயோ நாங்க வந்து 24 hours லைவ்ல உங்களை பாக்கலன்னு. எனக்கு எப்படி இருக்குன்னா ஐயோ நம்ம இப்போ என்ன சொல்றது வீட்டுக்கு வந்துட்டோமே, இப்ப நம்மள யாருமே பாக்கலையே, நம்ம இன்னைக்கு என்ன பண்ணணும், என்ன டாஸ்க் பண்ணணும், அந்த ஒரு இதுல போயிடுச்சு எனக்கு. நம்ம டெய்லி ஏதாவது ஒண்ணு பண்ணணும், எல்லாரும் என்டர்டெயின் பண்ணணும், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயத்த கொண்டு போகணும்னு யோசிச்சு இப்ப நான் என் வீட்டுல என்னத்த இன்ட்ரெஸ்டிங் ஆகுறது சொல்லுங்க. மீன் குழம்பு தான் இன்ட்ரெஸ்டிங் ஆகுது அப்படின்னு காட்சியில அந்த மாதிரி தான் ஏதாவது பண்றதா இருக்கு. Say me your power of resilience. We love you, Jack. Thank you so much. After eviction, அந்த மூமெண்ட் வெளியே வந்த பிறகு ரொம்ப ஃபீல் பண்ணோம். ஐ க்ரை லைக் எனிதிங். என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. How you handle that moment? அதான் வெளியில வந்துருவோமோன்னு ஒரு பயம் இருந்தது. அப்ப வரைக்கும் பயங்கரமா அழுதேன். ஒன்ஸ் நான் வெளியில வந்த உடனே எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து என்ன புரிஞ்சுப்பாங்க, நான் வந்து எதுக்காக இந்த மூவ் எடுத்தேன் அப்படின்னு என்ன புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் நம்பினேன். அதுக்கப்புறமா வெளியில வந்தோடனே ஃபர்ஸ்ட் எனக்கு பயங்கரமா சேனல்ல வந்துட்டு இந்த பிக் பாஸ்ல ஏடிஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. அதுல வந்து நிறைய இன்டர்ன்ஸ் குட்டி குட்டி பொண்ணுங்க 23, 24 years அவங்க எல்லாம் கண் கலங்கி அப்படி நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்துட்டு என்கிட்ட கா நீ வந்து வேற லெவல்கா, நீ பயங்கரமான மோட்டிவேஷன்கா அப்படி எல்லாம் சொல்லும்போது ஏதோ ஒரு இடத்துல அவங்க எனக்காக அவ்வளோ கனெக்ட் ஆகி ஃபீல் பண்ணும்போது பரவாயில்ல, நம்மளுக்காக இத்தனை பேர் இருக்காங்க, இத்தனை பேர் நம்மள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, இதுக்கு மேல நம்ம அழுதோ கஷ்டப்பட்டோ அது வந்து அது நல்லா இருக்காது. இவ்வளோ பேரை நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு ஃபீல் பண்ண வச்சிருக்கோம் போது நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதை தான் நான் எல்லாருக்கும் கொடுக்கறதா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணி நான் அதுக்கப்புறம் ஓகே ஆயிட்டேன். ஆக்சுவலி உங்களோட லவ் தான் என்ன ரொம்ப ஹீல் பண்ணுச்சு. எனக்கு தெரிஞ்ச கண்டஸ்டன்ட்லயே சீக்கிரமா ஹீல் ஆனது நான் தான் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி. வெளியே இருக்கிற லவ் எப்படி இருக்கு உங்களுக்கு, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதான் நான் சொன்னதுதான் பயங்கரமான லவ். ஒரே நான் வந்து வெளியில வந்து இவங்க வந்து ஏன் இந்த பெட்டி எடுத்தாங்க, இது என்ன அது என்னன்னு நெகட்டிவா தப்பா யாருமே சொல்ல. எல்லாருமே வந்து நீ எடுக்காம இருந்திருக்கலாம்ல அப்படின்னு ஒரு உரிமையில சொன்னாங்களே தவிர யாருமே என்ன அத்தனை நாள் வரைக்கும் வேற யாரோ ஒருத்தவங்களோட ஃபேனா இருந்தாலுமே அத்தனை நாள் வரைக்கும் என்ன விமர்சனம் பண்ணிட்டு இருந்த எல்லாருமே அந்த இடத்துல எனக்காக ஒரு செகண்ட் யோசிச்சு அந்த பொண்ணு நல்ல பிளேயரா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அந்த லவ் நிஜமாவே பா யாரா இவங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நிஜமாவே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. மஞ்சரி பத்தி சொல்லுங்க. மஞ்ச் வந்து ஒரு ரொம்ப நாலேஜபிளான ஒரு பர்சன். இப்போ நம்ம சொசைட்டில வந்து எப்படி இருக்கோம்னா பெண்கள் அப்படின்றதுக்கு ஒரு சில இது இருக்கும், வரைமுறை இப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க அப்படின்னு. அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணதுதான் மஞ்சரி நான் நினைக்கிறேன். அவங்க வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன். அட் த சேம் டைம் அவங்களுக்கு கஷ்டமா இருந்தா அழுவாங்க. அவங்களுக்கு பயங்கரமா பேம்பரிங், அவங்கள பாத்துக்கணும். பட் அதே டைம்ல அவங்க நிறைய பேரை சூப்பரா பாத்துப்பாங்க. ரொம்ப அறிவா பேசுவாங்க. ஆனா அவங்க யாராவது ஒருத்தர் வந்து நீ இது பேசுறது ரொம்ப தப்பா இருக்குன்னு சொன்னாலும் ஏத்துப்பாங்க. சோ இப்படிதான் இருக்கணும்ன்ற ஒரு லைனையே உடைச்சிட்டு வந்தது மஞ்சரின்னு தான் நினைக்கிறேன். அவங்கள பார்க்கும்போது எனக்கு நிஜமாவே தோணி இருக்குப்பா யாரா இவங்கள மாதிரி நம்ம ஒரு நாள் ஃபைன் டியூன் ஆயிடணும் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். எனக்கு அவங்க கூட பேசின நிறைய விஷயங்கள் வீட்டுக்குள்ள நம்ம சிரிச்சுப்போம், கலாச்சிப்போம், காசிப் பண்ணுவோம். பட் ஆனா நிறைய சோசியலா இருக்கிற விஷயங்கள், நிறைய என்ன சொல்றது அறிவை வந்து எனக்குள்ள அவங்க கொடுத்துருக்காங்க. நான் அப்படி பாப்பேன், மஞ்சரி என்ன மஞ்சரி உனக்கு இவ்வளவு தெரியுது அப்படின்ற அளவுக்கு நான் பாத்திருக்கேன். ஷீ இஸ் வெரி டேலண்டட் அண்ட் ரொம்ப நாலேஜபிள் பர்சன்.
பொண்ணுங்க வந்து அழகுன்றதை தாண்டி அறிவுன்றத வந்து எனக்கு அதிகமா புரிய வச்சது மஞ்சரி தான். உங்களுக்கும் தீபக் ப்ரோக்கும் இருக்கிற பாண்ட் பத்தி சொல்லுங்க. தீபக்கா நான் வந்து அவர் ஒரு கியூட்டிங்க. அவரு முன்னாடி எல்லாம் வந்த புதுசுல அது ஏதோ ஒரு இடத்துல அவர் வந்து நம்ம இப்படிதான்ப்பா அப்படின்னு வந்துட்டாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் அப்படி இருக்கவே முடியல. அவரு செம்ம ஒரு மாதிரி. இப்போ நீங்களும் நானும் கேம் விளையாடுறோம்னா நம்ம யாராவது தப்பு பண்றாங்களா அவங்க கிட்ட தப்புன்னு நம்ம போய் சொன்னா நம்ம வந்து சூப்பர்ப்பா அப்படின்னு வெளியில நம்மள சொல்லுவாங்க அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு இருக்கும். ஆனா தீபக் எனக்கு அப்படி இருக்காது. அவங்க தப்பு பண்றதுக்கு முன்னாடி அதை அவர் சென்ஸ் பண்ணிட்டு இது நீ தப்பா பண்ற எனக்கு தப்பா இருக்கு யாராவது தப்பு பண்ணிட கூடாதுன்றதுக்காக ஒருத்தர்கிட்டயே அப்படி சொல்லுவார். யாருமே அவர் காம்படிட்டரா பார்க்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச அந்த வீட்டுல வந்து அவர் யாருக்கிட்டயுமே பெருசா போயிட்டு ஒரு பர்சனலா ஒரு சண்டை வச்சுக்கிட்டு நான் பார்த்ததே இல்லை. எல்லாரையுமே அவர் கரெக்ட் பண்ணிருக்காரு. எல்லாருக்கும் அவருக்கு வந்து நம்மளுக்கு வெளில கெட்டது நடக்குமா நல்லது நடக்குமான்லாம் அவர் கிடையாது. அவரோட கேர் நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன். நீ வேணும்னா எடுத்துக்கோ இல்லைன்னா விட்டுரு அந்த மாதிரி ஒரு பர்சன். எனக்கு நிறைய இடத்துல வந்து அவர் வந்து ரொம்ப ஸ்வீட்டா ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாம் எங்களுக்கு சண்டை எல்லாம் போட்டு செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் எனக்கு எப்படி ஆயிட்டாருன்னா நீ சொல்றது கரெக்ட் தான் ஜாக் ஆனா அப்படின்னு சொல்லுவாரு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு செம்ம ஸ்வீட்டு. அவரோட ஃபேமிலியாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வைஃப் அவங்க குழந்தைப்பா அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம குடும்பம் இப்படி இருக்கணும்பா அப்படின்னு இருக்கும். எனக்கு தீபக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். What's your thought process while learning for Money Box? நம்ம 14 வாரம் 15 வாரம் வந்து சேவாய் வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கோம்னா எதுக்கு? நம்மளுக்காக ஓட் போடுறாங்கன்னா எதுக்கு? நம்ம ஏதோ ஒரு இடத்துல மக்களுக்காக சுவாரஸ்யமா இந்த கேம் விளையாடி டெய்லி அவங்களுக்கு வந்து போர் அடிக்காம நம்ம ஏதோ ஒரு விளையாடுறத பார்த்து அவங்க என்டர்டெயின் ஆகணுன்றதுக்காக தான். அப்படி இருக்கும்போது ஒரு பாக்ஸ் வருது அதுக்கு நீ போயிட்டு வர்றேன்னும் போது எனக்கு எவ்வளவு அட்ரினல் ரஷ் இருக்குமோ அது எனக்காக சப்போர்ட் பண்றவங்களா இருக்கட்டும் இல்ல பாக்குறவங்களுக்கா இருக்கட்டும் அந்த இது இருக்கும். அப்ப நான் உள்ளே உட்கார்ந்துட்டு கடைசி வரைக்கும் ஐயோ ஜாக் போவே இல்லையோ இப்ப எல்லாருமே சொல்லலாம் நீ போயிருக்க வேண்டாம் அப்படின்னு. பட் ஆனா அது நான் போகாம இருந்தா நானே பயங்கரமா ஃபீல் பண்ணிருப்பேன். எனக்கு சப்போர்ட் பண்றவங்க ஏதோ ஒரு இடத்துல போயிருக்கலாமோ ஜாக் அப்படின்னு அவங்கள நான் கீழே போட்டுறக்கூடாதுன்னு நினைச்சேன். அதுக்காக தான் நான் ஓடினேன். லாஸ்ட் மணி பாக்ஸ்க்கு அட்லீஸ்ட் போயிடணும் போங்கப்பா பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. சோ அதுதான் அதுக்காக தான் அந்த மணி பாக்ஸ். இந்த காசு எல்லாம் போகும்போது இருந்துச்சு காசு சம்பாதிக்கணும்லாம் அது ஒரு கட்டத்துக்கு மேல அட போங்கப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு பிடிச்ச டாஸ்க்னா என்ன டாஸ்க் சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சது பொம்மை டாஸ்க். பொம்மை டாஸ்க் வந்து ஒரு மாதிரி வெறித்தனமா இருந்துச்சு. பயங்கரமா விளையாடணும். அதுக்கப்புறமா செங்கல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவுமே வந்து அது எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு வெளியில இருந்து பாக்குறத தாண்டி உள்ள வந்து அது ஓடிட்டே இருக்கும். ஐயோ எப்போ பயமும் இருக்கும் அதே டைம்ல நம்ம இதா பண்ணணும்னு இருக்கும் ஏதாவது நடந்துருமோன்னு இருக்கும். ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இதுதான் நடக்கும்னு இல்ல என்ன வேணா நடக்கும். மழை பெய்யுது மழையில பரல்றோம் என்னடா என்னென்னமோ நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுத்தது அந்த 2 டாஸ்க் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எனக்கு ஸ்கூல் டாஸ்க் ரொம்ப பிடிக்கும். ஜாக் மணி பாக்ஸ் எடுக்குது ரிஸ்க்னு தெரியும் ஏன் போனீங்க? அட்லீஸ்ட் பாதியிலே திரும்பி வந்திருக்கலாம்ல ஏன் பண்ணல? எனக்கு தெரியல எப்போ நான் பாதியில திரும்பி வர ஆள் கிடையாது. அது நான் ஜென்ரலாவே அந்த மாதிரி இல்ல. ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிப்பேன் நிறைய யோசிப்பேன். பட் ஆனா அது பண்ணிட்டோம்னா நம்ம பண்ணி முடிச்சிடணும் அப்படின்றதுதான் என் மண்டையில இருக்கும். அந்த பாதியில வர்றது எனக்கு பெருசா இஷ்டம் இல்ல. அதனாலதான் நான் பயந்தேன் போய் எடுக்கணுமான்னு. ஆனா அதுக்கப்புறமா சரி இறங்கிட்டோம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் என்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணேன். அந்த ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து அது அப்படி இருக்கு அப்படி நடக்கணும்னு இருந்திருக்கு. ஜஸ்ட் ஹேப்பன். ஆனா அது ஓடாம இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பீங்க. நான் ஓடினதுனாலதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும்னு தோணுது. நம்ம விஜய் சேதுபதி சாரோட ஹோஸ்ட் எப்படி அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து ஒரு மாதிரி பிரில்லியன்ட்டுங்க. அவர் வந்து எப்படி இருக்கும்னா அவர் வரும்போது பயமா இருக்கும். அடிவயெல்லாம் கலங்கும். ஐயோ இன்னைக்கு என்ன நடக்க போதும் அப்படின்னு. பட் ஆனா அவர் திட்டுறதா இருக்கட்டும் இல்ல கண்டிக்கிறதா இருக்கட்டும் அது ஒரு கட்டத்துக்கு மேல எப்படி ஆயிடுச்சுன்னா அவர் திட்டுவாரு. பட் அதே நேரத்துல உங்ககிட்ட இருக்க நல்லதையும் சொல்லி உங்களை வந்து இதுதான் நீ புரிஞ்சுக்க வேண்டியதுன்றத சொல்லிட்டு போயிடுவாரு. சோ அது எத்தனை பேர் பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு தெரியல. எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேல எங்க கூட சேர்ந்து அவரும் விளையாடினாரோ எங்களுக்காக விளையாடினாரோ அப்படின்னு தோணுச்சு. அதனால வந்து எனக்கு விஜய் சேதுபதி சார் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட இருந்து வாரம் ஒரு பாராட்டு வாங்கிடணும்ப்பா அப்படின்ற மாதிரி உட்காந்துருப்பேன். சம்டைம்ஸ் நடந்திருக்கு சம்டைம்ஸ் நடந்தது இல்ல. அவரோட கியூட் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஜாக் என்ன ஜாக் அப்படிலாம் சொல்லும்போது ஐயோ அப்படி இருக்கும். நல்லா இருந்துச்சு. அவர் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு அவர்கிட்ட பேசுறது.
நீங்க வெளியில வந்து மக்கள் சப்போர்ட் பார்த்தப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? ஆக்சுவலி நீங்களும் வின்னர் தான் மக்கள் மனதில். தேங்க்யூ ஸோ மச். வெளியில வரும்போது எனக்கு ஆப்வியஸ்லி நம்ம வந்து மக்களுக்காக தான் விளையாடிட்டு போயிருக்கோம். வெளியில வந்தோடனே நம்மளுக்காக ஒரு 10 பேராவது இருப்பாங்கப்பா கைத்திட்ட அப்படின்னு ஒரு நிம்மதியில தான் வருவோம். ஆனா வெளியில வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இத்தனை பேருக்கு நம்மள பிடிச்சிருக்கா, இத்தனை பேர் நம்மள வந்துட்டு சூப்பர்ன்னு சொல்லியிருக்காங்களா, நம்ம வீட்டுக்குள்ள வந்து எத்தனை நாள் வந்து யாராவது நம்மள நல்லா பண்ணிருக்கேன்னு சொல்ல மாட்டாங்களான்னு நிறைய இடத்துல நினைச்சிருக்கேன். ஏன்னா அந்த வீட்டுல எனக்கு தெரிஞ்சு என்ன மட்டும்தான் எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்துல வந்து தப்புன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப வந்து யோசிச்சா யாருக்கா ஒருத்தருக்கா தெரிஞ்சிடாதா அப்படின்னு நிறைய இருந்திருக்கா. நான் வெளில அதுக்கப்புறம் தெரியுது இத்தனை பேரும் உன்னை சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம், நீ ஏன் கவலைப்படுற. நான் அப்புறமா தான் நான் ஃபீல் பண்ணேன், வீட்டுல இருந்துலாம் ஏன் வந்து நீ அழாதுன்னு சொன்னாலும் எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. நீ ஏன் அழுகுற, உனக்கு இத்தனை பேர் வெளியில இருக்காங்க அப்படின்றதுதான் எனக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுவும் நிறைய பேர் எனக்காக அழுதாங்கன்னு தெரியும் போது அவ்வளவு ஈஸியா அது வராது அப்படின்னும் போது எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ சோ மச். ஜாக், ஏதாவது மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவ்வளவு நேரம் நான் பேசுறது மோட்டிவேஷனல் ஸ்பீச் தான் நினைக்கிறேன். ஒன்னும் இல்லைங்க, எந்த பிரச்சனை இருந்தாலும் பாத்துக்கலாம், ஜாலியா இருங்க, யார பத்தியும் கவலைப்படாதுங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்க, அவ்வளவுதான். நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு இன்னொருத்தவங்க சொல்லணும் இல்ல சொல்றாங்கன்னா நீங்க அப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தோணுதோ பண்ணுங்க, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். அமேசிங். கப்பு யார் வேணாலும் ஜெயிக்கலாம், கப்பு யார் வேணாலும் ஜெயிக்கலாம், பட் அந்த கப்பு எங்க ஜாக்கு தான். நீங்க வேறங்க அப்புறம் வந்து இந்த கமெண்ட போட்டது யாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் இல்ல, என் கப்பு ஜெயிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அது ரொம்ப டிசர்விங்கான ஒரு பர்சனுக்கு தான் போயிருக்கு நான் நம்புறேன். இப்போ இல்ல, நான் அது இங்க இருக்கும் போதும் சொல்லியிருக்கேன், பிக் பாஸ் வீட்ல இருக்கும் போதும் சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பி முத்துக்குமரன் அந்த கப்பு வாங்கினதுக்கு. பட் ஆனா நீங்க எம்எல்ஏ லவ்ல இதை சொல்றது ரொம்ப ரொம்ப நன்றி. சோ மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, 15 வாரம் ஒரு பொண்ணு வந்து நாமினேஷன்ஸ்ல இருக்கு அப்படிங்கும் போது ஏன் அந்த பொண்ணை திருப்பி திருப்பி இவங்க நாமினேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நீங்க சப்போர்ட் கொடுக்கலன்னா என்னப்பா, நான் கொடுக்கறேன்னு வெளியில இருந்து இத்தனை பேர் எனக்காக சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா பிக் பாஸ் உள்ள மட்டும் கிடையாது, இப்ப வெளியில வந்தும் என்னோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் மூலமா உங்களை ஏதோ ஒரு விதத்துல வந்து என்டர்டெயின் பண்ணிட்டே இருப்பேன். நீங்க என் மேல வச்ச நம்பிக்கையை என்னால முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்ற ட்ரை பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். அண்ட் கடைசியா தயவு செய்து இப்ப பிக் பாஸ்ல இருந்து வெளியில வந்த நிறைய பேருக்கு வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன தவறுகள் பண்ணிருப்பாங்க. அத வந்து நம்ம அவங்க கிட்ட பிக் பாஸ் உள்ள இருக்கும் போது நம்ம விமர்சனம் பண்ணதெல்லாம் சூப்பர். இப்போ நம்ம அவங்கள விமர்சனம் பண்ணும்போது ஆல்ரெடி கொஞ்சம் மென்டலி கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல டிஸ்டர்பா இருக்கும்போது நீங்க இதையும் திருப்பி நீங்க அது ஃபேன்ஸ் அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல சண்டை போடும்போது அது கண்டிப்பா அந்த ஒரு குறிப்பிட்ட பர்சன்ஸ்க்கு வந்து கஷ்டமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு யாரும் அப்படி பண்ணல, நான் மத்தவங்களுக்கு பண்ணும்போது பாக்குறேன், அது எனக்கு தெரிஞ்சு அவங்களே விருப்பப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே கேம் தான், எல்லாருமே ஒரு இடத்துல வந்து தப்பு பண்ணதான் செய்வாங்க அப்படின்றத ஏதோ இடத்துல ஏத்துக்கிட்டு ப்ளீஸ் யாரையுமே யாரும் ஹர்ட் பண்ணாதீங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ.